வணக்கமுங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. வெயில் பார்த்தீங்களாங்க, வேகாத வெயில், வெளியிலே போக முடியல. ஆனால் இந்த வேகாத வெயிலுக்குள்ள கூட்டம் பார்க்கணும். அதிமுகவுக்கும் கூட்டம், திமுகவுக்கும் கூட்டம், சரிசமமாக இருக்குங்க கூட்டம். இந்த ஜனங்கள் எல்லாம் எங்க இருந்துதான் கூட்டிட்டு வராங்கன்னு தெரியலங்க. அங்க பார்த்தாலும் கூட்டம் இருக்கு, இங்க பார்த்தாலும் கூட்டம் இருக்கு. சினிமாவில் தான் கூட்டத்தை கூட்டிட்டு வரணும்னா காசு கொடுத்து கூட்டு வரும். ஆனால் இன்னைக்கு அரசியலுக்கு காசை கொடுத்து தான் கூட்டிட்டு, அப்போதான் அந்த கூட்டத்தை காட்ட முடியும். ஒரிஜினலாக காசு கொடுக்காம நீங்கள் ஒரு கூட்டத்தை இன்னைக்கு எந்த அரசியல் கட்சிகளுமே கூட்ட முடியலை. அதில் விஜய் கட்சியை கொஞ்சம் பாராட்டணும். அதுக்கு தான் காசு கொடுக்காம இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் குமிந்து வந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய ஆதரவாளர்களும் கொஞ்சம் விசுவாசத்தோட காசு கொடுக்காமல் பட்டுதலாக கூடுறாங்க. இந்த அதிமுக திமுக இருக்கு பாருங்க, ரெண்டு கட்சிக்கும் காசு கொடுத்தாதான் அங்கே கூட்டம் போகலாம், கூட்டம் போகாது. இப்போ இன்னைக்கு டிவியில் பார்த்தேங்க, பாலிமர் நியூஸில் பார்த்தேன். அதில் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. சினிமாவில் ஃபைட் நடந்தது போல. எடப்பாடி பழனிசாமியோ என்ன பேசுறார்? ராசாவினுடைய ஆடியோ லீக்கை பற்றி தான் பேசுறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராசாவின் மீது விசாரணை கமிஷனர் வைப்பேன், ராசாவின் மீது வழக்கு போடுவோம் அப்படி என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுக்கிறாரு. டிவியில் மாறி மாறி போடுறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி பழனிசாமி பற்றி தான் ஒவ்வொரு வார்த்தைகளையும் சுட்டி சுட்டி காட்டுறாங்க. அடுத்தால என்ன பேசுகிறாங்க? அதை தாரோம், இதை தாரோம், ஆணையத்தாரோம், பூனையத்தாரோம், இதுதான் பேசுகிறாங்க. ஆனால் ராசாவை பற்றி அவர் பேசிய இந்த ஆடியோவை பற்றி, நான் ஆட்சிக்கு வந்தால் விசாரணை செய்வேன் அப்படி என்று சொல்லும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றை மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறார். இன்னைக்கு அம்மாவின் ஆட்சி, எங்கள் அம்மா அம்மா அப்படின்னு தலையிலே வைத்து தூக்கி கொண்டு தான் நீங்கள் இன்னைக்கு தேர்தலுடைய பிரச்சாரத்துக்கு போறீங்க. அம்மா தானே, இது அம்மாவுடைய கட்சி தான். எம்ஜிஆர், அடுத்தது அம்மா. ஆனால் அப்படிப்பட்ட அம்மா கோயிலாக கும்பிட்ட அந்த கொடநாடு கொலை வழக்கை பற்றி, அங்கே உள்ள டாக்குமெண்ட்டுகள் எல்லாம் பற்றி போனதை பற்றி இந்த எடப்பாடி பழனிசாமி ஏன் பேசவில்லை? அதை பற்றி ஏதாவது பேசுறாரா? சரி, அவரு தான் பேசல. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவரும் அன்றைக்கு என்ன சொன்னார்? கொடநாடு கொலை வழக்கை நாங்கள் தூண்டுவோம், கண்டுபிடிப்போம், தண்டனையை வாங்கி கொடுப்போம்னாரு. அவரும் பேசல. ரெண்டு பேருமே பேசல. ரெண்டு பேருமே அதை விட்டு விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியோ காமராஜர் பற்றி பேசுற. காமராஜருக்கு அன்றைக்கு மெரினா கடற்கரையிலே சமாதி வைப்பதற்கு கலைஞர் இடம் கொடுக்கவில்லை என்றார். அதே மாதிரி ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கும் இடம் கொடுக்கவில்லை என்றார். இதெல்லாம் பற்றி பேசும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சியினுடைய தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய அந்த கொடநாடு கொலை வழக்கை பற்றி ஏதாவது ஒன்று பேசுகிறாரா? அவரு தான் பேசல. அம்மாவினுடைய தொண்டன் தொண்டன் அப்படின்னு குதிக்கிறாங்க. அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவோம், அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவோம். ஆனால் யாராவது ஒருத்தன்
கொடநாடு வழக்கை பற்றி பேசவே இல்லை. பேசுறதுக்கு அந்த வாய் வரவே இல்லை. வேற என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாணவி ஸ்ரீமதி அந்த கொலை வழக்கை பற்றியாவது ஏதாவது ஒரு வார்த்தை பிடிப்போம், குற்றவாளியை கண்டுபிடிப்போம், தண்டனையை வாங்கி கொடுப்போம், அந்த வார்த்தையாவது இருக்கா? யார் கையிலையாவது யாராவது பேசுறாங்களா? அவரும் பேசல, இவரும் பேசல. அப்ப இந்த மக்கள் முட்டாள்கள் அப்படி என்றுதான் சொல்ல வேண்டும். அன்றைக்கே பெரியார் அவர்கள் என்ன சொன்னார்? இப்படியே இந்த நாடு போனால் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நாசமாக போவார்கள். அதே மாதிரிதான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே என்ன பேசுறாங்க? இலவசம் டோக்கன் கொடுக்குறன்றார், இவரு என்னவோ அதை கொடுக்குறன்றார், பிரிட்ஜி கொடுக்குறன்றார். இதை தான் பேசுறாங்க. தவிர நியாயம்னா என்ன, நீதினா என்ன? ஒரு குற்றத்துக்கு நீதியை வாங்கி கொடுக்கணும், யாராவது பேசுறாங்களா? அநீதியை பற்றி யாருமே எதுவுமே கண்டுகொள்ளவில்லை. அவங்களுக்கு தேவை மக்களை ஏமாற்ற வேண்டும். இலவசம் இலவசம் இலவசம்னு சொல்லி மக்களை ஏமாற்ற. எடப்பாடி பழனிசாமி ஆளுகின்ற கட்சி புரட்சி தலைவி அம்மாவுடைய கட்சி தான். ஆனால் அந்த கட்சியில் இந்த எடப்பாடி பழனிசாமியை யார் பதவியிலே அமர வைத்தார்கள்? சாப்பிட்டுட்டு அந்த கை, ஈரமான கை காயறதுக்கு முன்னாடியே சோறு போட்டவனே நீ யாரு அப்படி என்று கேட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. பதவியை வாங்கிய மறுநாளே, பதவியை வாங்கும்போது என்ன சொன்னார்? ஓபிஎஸ் மாதிரி நான் துரோகம் செய்ய மாட்டேன், நன்றி உள்ளவனாக இருப்பேன் அப்படி என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி அந்த பதவி வாங்கினதுக்கு அப்புறம் மறுநாளே சசிகலாவா அப்படின்னா யாரு? இல்லைங்கய்யா, அவங்கள போய் நம்ம பார்க்கலாமான் இருக்காங்க. அக்கிஸ்ட். நான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய சிஎம். ஒரு அக்கிஸ்ட போய் ஒரு சிஎம் போய் பார்க்கலாமா? அப்போ ஒரு அக்கிஸ்ட் கொடுக்கிற பதவி மட்டும் செல்லுமா? அவ்வளவு மானம் ரோஷம் எல்லாம் இருந்தா ஒரு அக்கிஸ்ட் தானே, அவங்க கொடுக்கிற பதவி எனக்கு வேண்டாம அப்படி என்று பதவியை தூக்கி தூர போட்டுக்கிட்டும் பார்க்கலாம். இல்லை, இந்த தமிழ்நாட்டுக்கு துரோகம் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறது சின்ன குழந்தைகள் கொடுத்து. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த மக்கள் எல்லாத்தையுமே மறந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கதைகள் புதுசா வருது, அதை தான் பார்க்குறாங்க. யாருமே பின்னோக்கி பார்ப்பதே இல்லை. நம்ம அம்மாவினுடைய கொடநாடு கொலை வழக்கு அந்த கேஸ் என்ன ஆச்சு? யாராவது அதிமுக காரன் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கானா? ஒரு கொடி பிடிச்சிக்கிட்டு ஒரு இடத்துல போய் அதை கண்டுபிடிங்கன்னு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேன். ஏன்னா பண்ணினது யாரு? அதனால்தான் அம்மாவினுடைய தொண்டன், நான் அம்மாவினுடைய விசுவாசி அப்படி என்று பொய்யான செய்தியிலே அவங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. உண்மையானவங்க இல்லை. இன்னைக்கு அதிமுகவில் உண்மையான விசுவாசி ஒருத்தனை சொல்லுங்க பார்க்கலாம், கிடையாது. அப்படி உண்மையிலே இது இருந்திருந்தா போர்க்கொடி தூக்கியிருப்பான். அம்மாவின் கொடநாடு கொலை வழக்கு கண்டுபிடிங்கன்னு யாராவது மூச்சு காட்டிருப்பான். எவனுமே மூச்சு காட்டல. அப்போ அங்க உண்மைங்கிறது இல்லை. எல்லா காசுக்காக கூடுகின்ற கூட்டம், துரோக கூட்டங்கள். எடப்பாடி பழனிசாமி மட்டும் சொல்லல, எடப்பாடி கூட இன்னைக்கு பயணிக்கிற அத்தனை வரையும் தான் சொல்றேன். உங்க கட்சியினுடைய தலைவிங்க அவங்களுடைய அந்த
குடநாட்டு கொலை வழக்கே உங்களால் வாயால் கண்டுபிடிக்கணும்னு சொல்ல முடியல. அப்போ நீங்கள் உத்தமர்னு வேற, வாய் வேற. இன்னொருத்தனை பற்றி பேசுகிறேன். ராசாவினுடைய ஆடியோ லீக்கை கண்டுபிடிப்பேன். என்ன பேச்சு இது? முதல்ல நீ இதை கண்டுபிடி. இதை கண்டுபிடிச்சாதான். ஆனால் நீ கண்டுபிடிக்க முடியாதில்ல. ஏன்னா செஞ்சது யாரு? ஆனால் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களும் அதை பற்றி பேசவில்லை. ரெண்டு பேருக்கும் உள்ள என்ன ஒப்பந்தங்கள் என்பதை கண்டுபிடிக்கவில்லை. மக்களும் இதை மறந்து விட்டார்கள். பழசு என்னைக்கும் பழசாக போய்விடுகிறது. புதுசு புதுசா வரதான் பேசுறாங்க. மக்கள் என்ன பேசுறாங்க? ஓட்டுக்கு எந்த கட்சி காசு கொடுக்கு? 500 யாரு கொடுக்கா, 1000 யாரு கொடுக்கா, 2000 யாரு கொடுக்கா? இதுதான் பேசுறாங்க. வேற எதுவும் பேசல. நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, யாருக்கு ஓட்டு போடணும் அதெல்லாம் மறந்துட்டாங்க. யாரு காசு போட கொடுக்கானோ அவனுக்கு ஓட்டு போடு. அப்படி என்று இன்றைக்கு இந்த மக்கள் இலவசங்களையும் ஒரு நாள் அந்த ஓட்டுக்காக கொடுக்கிற காசுகளை பற்றி தான் பேசுகிறாங்க. யாருமே பின் உள்ள செய்திகளை பார்க்கறது இல்லை, கேட்கறது இல்லை, பேசுறதே இல்லை. அது அவ்வளோதான். ஸோ நான் என்ன சொல்கிறோம்னா, எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரி ஆளு, எப்படி சீட்டை வாங்கினார், ஏன் வாங்கினவங்களை மீண்டும் வேண்டாம் கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டேன் அப்படி என்றால் அவர் யார், எப்படி இருப்பார்? கொஞ்சம் ஒரு நிமிஷம் எல்லாரும் அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதே கதி தான். இன்னைக்கு அம்மாவுடைய கொடநாடு கொலை வழக்கு என்ன கதியாக இருக்கோ அதே மாதிரி தான் அந்த ஓட்டு போட்டு ஏமாறும் மக்களினுடைய கதியும் அப்படித்தான். கொஞ்சமாவது யோசிக்கணுங்க. அம்மா அம்மா அம்மான்னு தூக்கி கொண்டாடுதாங்க. சும்மா அதெல்லாம் சும்மா. அம்மாவுடைய உண்மையான விசுவாசம் சின்னம்மா தாங்க, தங்கம். இன்னைக்கு அரசியலில் எந்த கட்சிகளுக்குமே கடைசி வரைக்கும் மாற்று போகாம தன்னுடைய தோழிக்காகவே தியாகத்தை செய்த சின்னம்மா அவர்கள் தான். அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்பது சின்னம்மாவுக்கு ஒரு துளி கூட ஆசை இல்லை, எண்ணம் இல்லை. ஆனால் துரோகத்தை அழிக்க வேண்டும். அதான் அவங்களுடைய கொள்கை, கோட்பாடு. அதுதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டணி கட்சிக்கெல்லாம் ஆப்பு களத்திலே வந்து விட்டார்கள். அனைவரும் ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சுட்டு இந்த முறை ஓட்டு போடுங்க. எடப்பாடி பழனிசாமி என்பவர் யார்? அவருக்கு ஓட்டு போட்டால் என்ன ஆகும்? ஒரு கட்சியினுடைய தலைவி, அந்த கட்சியினுடைய தலைவிங்க. அந்த கேஸை பற்றி பேசாத எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு ஓட்டு போட்ட பொது மக்களினுடைய பிரச்சனையை எப்படி பேசுவார் என்பதை உணர்ந்து அனைவரும் இந்த தேர்தலிலே ஓட்டு போடுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DC துரைப்பாண்டியன்.